சீதையிடம் பேசி விடைபெற்று கொண்ட அனுமன் அந்த அசோகவனத்தினுடைய மதில் சுவர் மேல் ஏறி சிறிது நேரம் அமர்ந்து யோசிக்கிறான். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படியே திரும்பி ராமனிடம் சென்று விட்டால் நான் இங்கு வந்ததே ராவணனுக்கு தெரியாமல் போய்விடும். ராவணனுடைய அட்டகாசம் அதிகமாக இருக்கிறது. அதனால் சீதை அதிகம் அச்சம் கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாள். இப்பொழுது சீதையின் அச்சத்தை நாம் அகற்ற வேண்டும். அதே நேரத்தில் ராவணனுக்கு அச்சத்தை ஊட்ட வேண்டும். அவன் சீதையை துன்புறுத்தாமல் இருக்க சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அவனுக்கு போதிய பயம் உண்டாகும் வண்ணம் நாம் சில செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்று அனுமன் எண்ணுகிறான். உடனே தன்னுடைய உருவத்தை இன்னும் அதிகமாக வளர்த்து கொண்டு அந்த நந்தவனத்துக்குள் புகுந்து நந்தவனத்தில் உள்ள செடி கொடிகள் மரங்கள் எல்லாவற்றையும் அடிக்கிறான். ஒரே ஆர்ப்பாட்டம். மரங்களை வேரோடு பிடுங்கி வேரோடு எடுத்து தூக்கி எறிதல். இங்கும் அங்கும் ஓடி நந்தவனத்தை ஒரு பாழ் பண்ணுகிறான். அசோகவனம் மட்டுமல்லாது பிற நந்தவனங்களையும் ராவணனுடைய பிரியமான மனைவிமார்கள் அவருடைய காதலிகள் மனைவிமார்களுக்காக உருவாக்கப்பட்ட நந்தவனத்துக்கெல்லாம் பூந்து அங்கே உள்ள பூங்கா எல்லாவற்றையும் அழிக்கிறான். அங்கே உள்ள தூண்களை எல்லாம் உடைத்தெறிகிறான். ஒரே அட்டகாசம். இதை கண்டு அலறி அடித்து கொண்டு அங்கே காவல் இருந்த அரக்கிகள் எல்லாம் என்ன இது திடீரென்று ஏதோ நடக்கிறது, இவ்வளோ பெரிய உருவம் எங்கிருந்து வந்தது என்று பயந்து அலறி ஓடுகிறார்கள். ஆனால் அனுமான் எல்லா இடங்களிலும் புகுந்து எல்லாவற்றையும் நாசம் செய்ய ஆரம்பித்தவுடன் அவர்கள் பயந்து ஓடி ராவணனிடத்திலே முறையிடுகிறார்கள். ஒரு குரங்கு வந்து எல்லாவற்றையும் அடித்து கொண்டிருக்கிறது. அதனுடைய உருவத்தை பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது. அசோகவனத்தில் உள்ள மற்ற மரங்களெல்லாம் கீழே விழும் வண்ணம் உயிரோடு பிடுங்கி எறிந்தாலும் சீதை இருக்கும் அந்த மரத்தை மட்டும், சிம்சுபா என்ற மரத்தின் கீழ் சீதை இருக்கிறாள். அந்த சிம்சுபா மரத்தை மட்டும் அந்த வானரம் ஒன்றும் செய்யவில்லை. அந்த மரம் மட்டும் அப்படியே இருக்கிறது. அந்த குரங்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்னாலே சீதையுடன் பேசிக்கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம். இது அந்த குரங்கினுடைய செயல். அந்த குரங்கை பார்த்தால் எங்களுக்கு பயமாக இருக்கிறது. ராவணனிடத்தில் முறையிடுகிறார்கள். ராவணனுக்கு ஒரே ஐயப்பாடு. உடனே எப்பொழுதும் அவனை சுற்றி இருக்கும் காவலர்கள், அவனுடைய உத்தரவுக்காக நின்று கொண்டிருக்கக்கூடிய காவலர்களை எல்லாம் பார்த்து உடனே சென்று அந்த வானரத்தை பிடித்து அழித்து கொன்று விட்டு வாருங்கள் என்று கட்டளையிடுகிறான். அவர்களெல்லாம் ஆயுதங்களோடு ஓடுகிறார்கள். அவர்களை பார்த்த அனுமன் இன்னும் கோபம் கொண்டு இன்னும் என்னென்ன செய்ய வேண்டியும் மரங்களை எல்லாம் தூக்கி விட்டெறிகிறான், பாறைகளை விட்டெறிகிறான். அவர்களெல்லாம் அனுமனோடு சண்டை போட்டு மடிந்து மாண்டு போகிறார்கள். அவர்கள் மாண்ட செய்தியை அறிந்த ராவணன் அவனுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுகிறது. கண்களை விரித்து பார்க்கிறான். என்ன இது, அவ்வளவு நான் அனுப்பி அத்தனை பேரும் இறந்து விட்டார்களா என்று தன்னுடைய படைத்தளபதியை கூப்பிட்டு அவன் ஒரு படைத்தளபதியோடு ஒரு படையை அனுப்புகிறான். அந்த படைத்தளபதியும் சிறிது நேரத்தில் இறந்து மடிந்து விட்டான் என்ற செய்தி கேட்டு 4-5 படைத்தளபதிகளோடு பெரிய படையை அனுப்புகிறான். அவர்கள் உள்ளே நுழைந்து அனுமனை எதிர்கொண்டு அனுமனோடு போரிடுகிறார்கள். அனுமன் எதற்கும் சளைக்கவில்லை. அனுமன் மீது அவர்கள் வில்லும் அம்பும் மற்ற ஆயுதங்களை வீசினாலும் அனுமன் அவர்கள் எல்லோரையும் ஒரு சேர அவர்களை கொன்று குவிக்கிறான். இந்த செய்தி ராவணனுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. ராவணனுடைய மனம் கோபம் கொடுக்கிறது. இது யாருடைய செயலோ என்னன்னு தெரியவில்லை. இது ஒரு சாதாரண குரங்கின் செயலாக இருக்காது. யாரோ எனக்கு எதிராக தேவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் என்று எண்ணி நிகரற்ற வீரரான பிரகஸ்தன் என்ற அவனுடைய வீரன் ஒருவன் இருக்கிறான். அவனுடைய மகன் ஜம்புமாலி என்பவனை அனுப்புகிறான். அவன் மகாபீரம் வீரன். அவன் உடனே ஒரு பெரிய தேரில் வருகிறான். அவன் வரும்பொழுது ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது. அந்த தேரினுடைய அமைப்பே ஒரு மாதிரியாக இருக்கிறது. முதலில் அந்த தேர் மேலும் கீழும் போய் சென்று வந்து அனுமனை தாக்குகிறது. அனுமன் தன்னுடைய பலத்தால் முதலில் அந்த தேரை அடித்து நொறுக்குகிறான். அந்த தேரில் இருந்த ஜம்புமாலி அந்த வாலிப வீரன் கீழே விழுந்து எலும்புகளெல்லாம் முறிந்து இறந்து போகிறான். ஜம்புமாலி இறந்து விட்டான் என்ற செய்தியை கேட்டவுடன் ராவணனுக்கு இன்னும் அதிர்ச்சி. அவன் தன்னுடைய மகன் அக்ஷன் என்று ஒருவன் இருக்கிறான், இளைய மகன் வாலிப வீரன். அவனை பார்த்து, நீ வீராதி வீரன், நீ சென்று அவனை கொன்று வா என்று அனுப்புகிறான். அவனும் ஒரு மிகப்பெரிய தேரிலே வருகிறான். அவன் வந்த உடனேயே அனுமன் மிக உரத்த குரலிலே ஒரு சத்தம் எழுப்புகிறார். எத்தனை ராவணர்கள், 1000 ராவணர்களாக இருந்தாலும் வாருங்கள், நான் ஒருவன் உங்களை எல்லாம் அழித்து விட்டு செல்ல ஒரு கை பார்க்கிறேன். நான் ஒரு கை பார்க்கிறேன், உங்களை எல்லாம் அழித்து விடுவேன்.
சீதா பிராட்டிக்கு அச்சமூட்டி அவர்களுக்கு துன்பம் கொடுத்த உங்களை நான் விடப்போவதில்லை. ராமச்சந்திரபுரவிலிருந்து வந்தவன் நான். வாருங்கள், எத்தனை ராவணனாக இருந்தாலும் ராவணனை நேரில் வாருங்கள் என்று ஒரு பெரிய கூக்குரலை இடுகிறான். அங்கு நடந்த சண்டை அதிக நேரம் நடந்தது. அந்த சண்டையிலும் அக்ஷன், ராவணனுடைய மகன், இறந்து போகிறான். அந்த செய்தி ராவணனுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. ராவணன் அந்த செய்தி தெரிந்ததும் அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன ஆயிற்று என்று தன்னுடைய வீராதி வீரனான மகன் இந்திரஜித்தை பார்த்து இந்திரஜித் அழைத்து, இதை உன்னால் தான் செய்து முடிக்க முடியும், நீ சென்று வா, அவனை கொன்று வா என்று அனுப்புகிறான். இந்திரஜித் வருகிறான். 4 சிம்மம் பூட்டிய ஒரு பெரிய தேரில் இந்திரஜித் அங்கே வருகிறான். இந்திரஜித்தை பார்த்தவுடன் அனுமனுக்கு இன்னும் கோபம் வருகிறது. இந்திரஜித்துக்கும் அனுமனுக்கும் மிகப்பெரிய சண்டை நடக்கிறது. இந்திரஜித் என்னென்னமோ எதேதோ செய்து பார்க்கிறான். எத்தனையோ அம்புகளை விடுகிறான், ஆயுதங்களை ஏவுகிறான். அனுமனை கொல்ல முடியவில்லை. அனுமனை அவைகள் தாக்குகின்றன. அனுமன் முகத்தில் அவைகள் பட்டு அனுமனுக்கு ரத்தம் வருகிறது. ஆனால் அனுமனை அவனால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. அவன் அப்பொழுது யோசிக்கிறான், இந்திரஜித், இவர் சாதாரண குரங்கல்ல, மனித குரங்கல்ல, இது வேறு யாரிடமிருந்து வந்த தேவர்களிடமிருந்து வந்த ஒரு சதி செயல். இவனை மற்ற ஆயுதங்களால் கொல்ல முடியாது. ஒரே வழி, பிரம்மன் என கழித்த பிரம்மாஸ்திரத்தினால் இவனை கட்டுண்ட செய்கிறேன். பிரம்மாஸ்திரத்தை நான் ஏவுகிறேன். அந்த பிரம்மாஸ்திரம் இவன் மீது மோதும் பொழுது இவன் தானாகவே கட்டுப்படுவான், கட்டுண்டு கிடப்பான் என்று இறுதியாக வேறு வழியில்லாமல் பிரம்மன் தந்த பிரம்மாஸ்திரத்தை அனுமன் மீது ஏவுகிறான். அந்த பிரம்மாஸ்திரம் உடம்பில் பட்டவுடன் அனுமனை இது கட்டுப்படுத்தி சுற்றி வளைத்து விடுகிறது. பிரம்மாஸ்திரத்தில் கட்டுண்ட அனுமன் அதை புரிந்து கொள்கிறான், இது பிரம்மனுடைய அஸ்திரம் என்று. ஆனால் அனுமனுக்குள் தன்னுடைய பழைய நினைவுகள் வருகிறது. எந்த ஒரு அஸ்திரத்தாலும் தனக்கு அழிவில்லை. அதுவும் பிரம்மாஸ்திரத்தில் பிரம்மன் சொன்னது நினைவுக்கு வருகிறது. இந்த பிரம்மாஸ்திரம் உன்னை கட்டுப்படுத்தாது. இந்த பிரம்மாஸ்திரத்தை யார் ஏவினாலும் அந்த பிரம்மாஸ்திரம் ஒரு முகூர்த்த நேரம் மட்டும் உன்னை கட்டுப்படுத்தும். அதுவரை நீ கட்டுண்டு கிடப்பாய். அந்த முகூர்த்த நேரம் முடிந்த பிறகு நீ பழைய நிலைக்கு திரும்பி விடுவாய் என்று சொன்னது ஞாபகம் வருகிறது. உடனே கட்டுண்ட அனுமான் கீழே கிடக்கிறான். எல்லோரும் கூறலிட்டு மகிழ்ச்சியோடு ஓடி ஆறுகிறார்கள். புடியுங்கள் அந்த குரங்கை, புடியுங்கள் இந்த குரங்கை என்று இந்திரஜித்தும் ஓடி வருகிறான். அனுமனுக்கு அப்பொழுது ஒன்று தோன்றுகிறது. தான் கட்டுண்டது கண்டு இவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள் பார்ப்போம் என்று ஒரு நொடி யோசிக்கிறான். அப்பொழுது அங்கு வந்தவர்கள், இன்னும் இவன் இந்த கட்டை எடுத்து விடுவான், இன்னும் கொண்டு வாருங்கள். கேணிக்கயிறு, அந்த தேர்களை வடம் இருக்கும் கயிறு இருக்கிறதாலோ நம் கேணிக்கயிறை விட 4 மடங்கு பெறுது. அந்த கயிறு, இரும்பு கம்பிகளெல்லாம் போட்டு அனுமனை கட்டுகிறார்கள். வாருங்கள், இவனை இழுத்துக்கொண்டு நாம் நம்முடைய மன்னன் ராவணனிடத்தில் செல்வோம் ராவணனிடத்தில் செல்வோம் என்று கூக்குரல் இடுகிறார்கள். அப்பொழுது அனுமனுக்கு ஒரு யோசனை தொடர்கிறது. இதுதான் சரியான நேரம். நாம் இவர்கள் மன்னன் ராவணனை சந்திக்கலாம். அவனிடத்தில் நேரே நின்று அவனை ஒரு அச்சுறுத்தலுக்கு உண்டாக்கி அவனுக்கு நாம் வந்த காரியத்தை சொல்லிவிட்டு செல்வதற்கு சந்தர்ப்பம் என்று நினைக்கிறான். அதற்குள் அவனுடைய அந்த பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரம் முடிந்து அந்த கட்டுகள், பிரம்மாஸ்திரத்தினுடைய அந்த கட்டுகள் அவிழ்ந்து விடுகின்றன. இப்பொழுது அனுமனால் மற்ற கட்டுகளை வெகு சுலபமாக ஒரு நொடியிலே அவிழ்த்தெறிந்துவிட்டு எழ முடியும். ஆனால் அனுமன் அவ்வாறு செய்யாமல் நடிக்கிறான். தான் கட்டுண்டது போல நடிக்கிறான். தான் கட்டுண்டது போல நடித்து கொண்டு கஷ்டப்பட்டுவது போல நெளிகிறான். உடனே மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து, வானர்களெல்லாம் இல்லை, அரக்கர்களெல்லாம் சேர்ந்து அனுமனை இழுத்துக்கொண்டு ராவணனிடத்தில் செல்லுகிறார்கள். அனுமனை இழுத்து கொண்டு செல்லும்பொழுது அது போகிற வழியெல்லாம் மற்றவர்கள்லாம் பரிகசிக்கிறார்கள். குழந்தைகள், அரக்கிகளெல்லாம் அனுமனை பார்த்து சிரிக்கிறார்கள், கேலி பேசுகிறார்கள். அந்த பரிகாசம் மற்ற கொடுமைகளெல்லாம் பார்த்து பொறுத்து கொண்டு பொறுமையாக அவர்களை பார்த்து புன்னகையோடு சிரித்து கொண்டு அனுமன் அவர்களோடு சென்று கொண்டிருக்கிறான். அவர்கள் அனுமனை கொண்டு போய் ராவணன் முன் நிறுத்துகிறார்கள் அரசவையில். ராவணன் முன் அரசவையில் நிறுத்தியவுடன் அனுமன் முதல் ராவணனை நேராய் பார்க்கிறான். எவ்வளவு பெரிய மலையான உருவம்! அந்த உருவம் நெற்றியிலே திருநீர், ஒரு எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு உருவம். ஆனால் இவன் தன்னுடைய செயல்களாலே கெட்டு அழிகிறானே என்று நினைத்து கொண்டு ராவணனை இப்படி பார்க்கிறான். ராவணன் உடனே அனுமனை பார்த்து, யார் நீ என்று கேட்க, ராவணனுக்கு அருகில் இருந்த அமைச்சர்கள் ராவணனை பார்த்து,
இவன் வானரமாக இருக்க முடியாது, இவன் வேறு யாராலோ ஏவப்பட்டவன் என்று சொல்ல, உடனே ராவணன் அந்த அமைச்சர்களிடம் இவன் யார் என்று கேளுங்கள் என்று உத்தரவிடுகிறான். அமைச்சர்கள் ராவணன் அனுமனுக்கு முன் வந்து கேட்கிறார்கள். அனுமன், நான் ராமனுடைய தூதன், சுக்ரீவன் தான் என் மன்னன், அவனுடைய தூதனாக இங்கு வந்திருக்கிறேன். என்னை இப்பொழுது இப்படி நிறுத்தி வைத்து எனக்கு அமர்வதற்கு ஆசனம் கூட தராமல் நீங்கள் என்னை அவமானப்படுத்துகிறீர்கள். ஆனால் உங்கள் அவமானம் எனக்கு பெரிதல்ல, நான் அதை மதிக்க மாட்டேன் பாருங்கள் என்று ராமச்சந்திர பிரபுவை மனதால் நினைத்து கொள்கிறான். அவனுடைய வாள் அவனுடைய வாள் இன்னும் அதிகமாக நீளமாகி அந்த தனது வாளினாலேயே ஒரு இருக்கை அமர்த்தி அது ராவனுடைய சிம்மாசனத்திற்கு மேல் உள்ள உயரம் வரும் வரை நிறுத்தி அந்த உயரத்தில் அமர்ந்து கொள்ளுகிறான் அனுமன். அதை பார்த்தவுடன் ராவணனுக்கு எரிச்சல் அதிகமாகிறது. ஏ குரங்கே, நீ எங்கிருந்து வருகிறாய்? இந்திரனிடமிருந்தா? எந்த தேவனிடத்தில் வருகிறாய் என்று அதட்டலோடு கேட்கிறான். நான் எந்த தேவர்களிடத்திலிருந்து வரவில்லை. நான் தான் சொன்னேனே, நான் சுக்ரீவ மகாராஜனுடைய அவனுடைய மந்திரியாக, அவனுடைய தூதனாக இங்கு வந்திருக்கிறேன். ராமச்சந்திர பிரபுவுடைய தூதனாக வந்திருக்கிறேன் என்று கூறுகிறான். நான் உனக்கு அறிவுரை தருகிறேன் ராவணா. சீதையை நீ கடத்தி வந்தது மகா பாவம். பிறன்மனை நோக்குவது என்பது மகா பாவம். மற்றவர்கள் மனைவி மீது அன்பு செலுத்தாதே. நீ இப்பொழுதே சீதையை கொண்டு வந்து ராவனிடம் சேர்த்து மன்னிப்பு கேட்டு சரணடை. ராமச்சந்திர பிரபு சரணடைந்தவர்களை கண்டிப்பாக மன்னிப்பார் என்று கூற, அனுமன் இவ்வாறு கூறியதும் இன்னும் அதிகமான கோபம் ராவணனுக்கு வருகிறது. என்ன துர்புத்தி, எனக்கு அறிவுரை கூறுகிறாய் என்று கோபத்துளை அவன் அமர்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்து கீழே நின்று கொண்டு கர்ஜிக்கிறான். அப்பொழுது அனுமன் சொல்கிறான், உன்னுடைய துர்புத்தி தான் உன்னை அழிக்கப் போகிறது. நீ பெற்ற வரங்களால் அகம்பாவத்தோடு இருக்கிறாய். நீ பெற்ற வரங்கள் எதுவும் ராமனுக்கு முன்னால் பயன்பெறாது. நீ அழிந்து தீருவாய் என்று சொன்னவுடன் ராவணனுக்கு மிகவும் கோபம் அதிகமாகி, இவனை இழுத்துச் செல்லுங்கள், இவனை ஒரு நொடி கூட விடாமல் இவனுடைய தலையை சீவி மரண தண்டனை கொடுங்கள், இவனை கொன்று விடுங்கள் என்று கூக்குரல் எடுக்கிறான். அப்பொழுது அங்கிருந்து விபீஷணன் எழுந்து, நான் இது தவறு, அவன் தூதுவனாக வந்தவன், அவனை கொல்லக்கூடாது, மரண தண்டனை கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாது? நம்மில் எத்தனை பேர் இவன் கொன்று இருக்கிறான். இன்று பல பேர் இவனால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவனுக்கு மரண தண்டனை கொடுப்பதில் என்ன தவறு என்று கேட்கிறான். இல்லையென்னா, இவன் தூதுவன், இவனாக வரவில்லை, யாராலோ ஏவப்பட்டு வந்தவன். இவன் ஒரு அம்புதான். ஏவியவர்கள் வேறு இடத்தில் இருக்கிறார்கள். அவர்களை விட்டு இவனை கொல்வது தர்ம வழிக்கு, தர்ம சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. தூதுவனை கொல்லக்கூடாது. அதனால் மரண தண்டனையை விடுத்து வேறு தண்டனை கொடுங்கள். அவனை அங்கம் வெட்டுங்கள், அல்லது அவனுக்கு ஒரு தீக்காயங்களை உண்டாக்குங்கள், அவனை ஏதாவது வேறு ஒரு தண்டனை கொடுத்து அனுப்பி வையுங்கள் என்று கூற, அதை ஒப்புக்கொண்ட ராவணன் உடனே கட்டளையிடுகிறான். இவனுடைய வாள் தான் இவனுக்கு ஒரு முக்கியமான இது இல்லையா, அதன் மேலே தானே உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு, இவனுடைய வாள் தான் இவனுக்கு ஒரு முக்கியமான அங்கம் ஒரு வானரத்துக்கு. எனவே இந்த வாளின் மீது துணிகளை கட்டி எண்ணெயிலை தோய்த்து அதை தீ வைத்து கொளுத்தி இவனை அடித்து விரட்டி விடுங்கள் என்று ஆணையிடுகிறான். உடனே காவலர்கள் அனுமனை இழுத்துச் செல்கிறார்கள். அனுமனை நிற்க வைத்து அவனுடைய வாள் எழுந்ததோன்னு வாள் சின்னமாயிடுது. அந்த வாள் முழுக்க பழைய துணிகளை எல்லாம் கட்டி அதை எண்ணெயில் தோய்த்து நெருப்பு வைத்து அந்த வாலில் நெருப்பை வைக்கிறாங்க. நெருப்பை வச்சா நெருப்பு வாலில் பிடிச்சிருது. உடனே அந்த நெருப்பை வைத்த பிறகு அனுமனை இழுத்துச் செல்கிறார்கள். தெரு வழியே ஒவ்வொரு தெருவில் பிரதான தெருவில் இழுத்து போகிறாங்க. தெருவில் 2 பக்கம் நின்ற அந்த அரக்கிகள், பெண்கள், அந்த அரக்கிகளுடைய குழந்தைகள், மற்றவர்களெல்லாம் அனுமனை பார்த்து கேலியாக சிரிக்கிறார்கள், பரிகாசம் செய்கிறார்கள். அவனுடைய இந்த கொடுமைகளெல்லாம் அனுமன் பொறுத்து கொண்டு புன்னகையோடு சிரித்து கொண்டு 2 பக்கம் தலையாட்டி கொண்டே சொல்லுகிறான். இந்த சம்பவம் நடந்து கொண்டு அனுமனை தெருவில் இழுத்து கொண்டு செல்லும்போது மற்ற அரக்கிகளெல்லாம் ஓடி சீதையிடம் சொல்லுகிறார்கள், சீதா பிராட்டியிடம், உன்னோடு இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்தானே ஒரு குரங்கு, அந்த குரங்குக்கு என்ன தெரியுமா ஆயிற்று? அந்த குரங்கின் வாலில் தீயை வைத்து கொளுத்தி அவனை தெருவாக இழுத்து போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த தெருவாக அவன் அலையக்கூடிய காட்சி எல்லோரும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சீதையிடம் சொல்லுகிறார்கள். சீதை மிகவும் துயர் கொண்டாள். அவள் அக்னியை வேண்டுகிறாள். மனதிலே அக்னியை நினைத்து வணங்குகிறாள். அக்னியே, நான் புண்ணியவதியாக இருந்தால் நான் ஏதாவது என்னுடைய வாழ்க்கையிலே புண்ணியம் செய்திருந்தால் நீ அக்னியான நீ என்னுடைய அனுமனை ஒன்றும் செய்து விடக்கூடாது.
அவனை குளிர்ந்திடச் செய், என்னுடைய வேண்டுகோள் என்று அக்னியை மனதார வேண்டுகிறாள். இந்த சீதையின் வேண்டுதல் பலித்தது. அக்னியால் ராவணன் அனுமனுக்கு மூட்டிய அந்த அக்னி, வாலிலே மூட்டிய தீ அனுமனை எதுவுமே செய்து விடவில்லை. மாறாக அது அவனை குளிர்விக்கிறது. அனுமனும் இதை உணர்கிறான். என்னடா இது, நம்ம வாலில் தீ வச்சாங்க, தீ வச்சு கொளுத்திட்டாங்க, தீ பரபரன்னு எரியுது, ஆனால் ஒரு இடத்துலையும் எதுவுமே அக்னி என்னை சுடலையே, இது அக்னி தேவன் எனக்கு காட்டும் சலுகையா, ஐம்பூதங்களும் எனக்கு காட்டும் உதவியா அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறான். வால் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு, ஆனால் குளுமையாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, இது இவ்வளோ பெரிய தீ நடந்தாலும் எனக்கு அந்த குளிர்மையாக இருக்கிறதே, இது யாருடைய செயல் என்று எண்ணி இது சீதா மாதாவின் செயல்தான் என்று மனதுக்குள்ளே எண்ணி சீதா மாதாவை வணங்குகிறான். இந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்த உடனே காற்று பரவலாக வீச ஆரம்பிக்கிறது. வாயு அனுமன் தெருவிலே அனுமனை இழுத்துச் சென்றவர்கள் அவனை இன்னும் இழுத்துச் சென்று கொண்டே இருக்கிறார்கள். திடீரென்ற ஒரு இடத்துல அனுமன் தன்னுடைய உருவத்தை மேலும் வளர்த்து கொண்டு திடீரென்று ஒரு பெரிய வலிமை பெற்று உணர்ச்சி பெற்று அந்த கட்டுகளை எல்லாம் ஓங்கி தன் பலம் கொண்ட மட்டும் இழுத்து வலியை நீக்கிக் கொள்கிறான். கட்டுகளிலிருந்து விடுபடுகிறான் அனுமன். உடனே அந்த தீ பற்றிய வாளோடு எம்பி குதித்து ஒரு அரண்மனை மதில்சுவர் மேல் ஏறி நிற்கிறான். எல்லோரும் அங்கே பார்க்கிறார்கள் வானலாவ உயர்ந்த அந்த உருவத்தை. அனுமன் அந்த அரண்மனையிலே தன் வாளில் முனையில் உள்ள தீயை வைத்து அந்த அரண்மனை எரிக்கிறான். அரண்மனை பற்றி எரிகிறது. அடுத்த அரண்மனைக்கு ஓடுகிறான், அங்கு தீயை வைக்கிறான். இப்படியே தாவி 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 ஒவ்வொரு அரண்மனையும் ஒவ்வொரு மதில் சுவர்களையும் தீயை வைத்து கொண்டு அவன் ஒவ்வொரு இடமாக தாவி தாவி செல்லும் பொழுது காற்று வேகமாக வீசுகிறது, தீ பரவுகிறது, எங்கெங்கும் தீ, எங்கெங்கும் அக்னி. இலங்கையை பார்த்தால் இலங்கையை பற்றி எரிவது போல ஒரு காட்சி, இலங்கை பற்றி எரிகிறது. அதை பார்த்த அனுமனுக்கு ஒரு மகிழ்ச்சி. இது இப்பொழுது தெரியும் ராவணனுக்கு நான் யார் என்று, நான் யாரிடமிருந்து வந்தேன் என்று தெரியும், ராமனுடைய மகிமை தெரியும் என்று அந்த தீயை பார்த்து சொல்லிவிட்டு அக்னிக்கு மனதார நன்றி சொல்லிவிட்டு கடலிலே குதித்து கடல் தண்ணீரிலே தன்னுடைய வாளின் முனைப்பகுதியை நனைத்து அந்த தீயை போக்கிக் கொள்கிறான். அப்பொழுது திடீரென்று அவனுக்கு திடீரென்ற ஒரு யோசனை, அடாடா, நாம் பைத்தியக்காரத்தனமான ஒரு வேலை செய்து விட்டோமே, இலங்கையை முழுக்க தீ வைத்து கொளுத்து விட்டோமே, சீதா பிராட்டி இருக்கும் இடமும் தீயால் பற்றி எரியுமே, என்ன செய்வது என்று அவனுக்கு ஒரு பதட்டம், திகைப்பு. மிக வருத்தத்தில் ஆஹா என்ன செய்வது இப்பொழுது என்று அவன் திகைக்கிறான். அப்பொழுது ஆகாயத்தில் யாரோ பேசுவது போன்ற ஒரு குரல் அவன் காதில் விழுகிறது. மிக அருமையான செயலை அனுமன் செய்திருக்கிறான், அனுமன் வாழ்க, அனுமன் பராக்கிரமம் வாழ்க என்று கூறி ஒரு குரல் கேட்கிறது. அனுமன் ஆகாயத்தை பார்க்கிறான், யாரோ பேசுவது கேட்கிறது. ஆனால் அனுமன் வைத்த தீ சீதாதேவி இருக்கும் இடத்தை மட்டும் நெருங்கவில்லை, மற்ற இடங்களை அழித்தது. அவள் இருந்த சிம்சுபா மரத்தடி மட்டும் அப்படியே இருக்கிறது. இது அனுமனுடைய பராக்கிரமம் வாழ்க என்று யாரோ கூறுவது காதில் விழுகிறது. உடனே அனுமனுக்கு ஒரே மகிழ்ச்சி. இருந்தாலும் சீதாதேவியை கண்டுவிட்டு வருவோம் என்று சொல்லி மறுபடியும் இலங்கைக்குள்ளே புகுந்து சீதாதேவி இருக்கக்கூடிய அந்த அசோகவனத்துக்குள்ளே புகுந்து அங்கே சிம்சுபா மரத்தடியில் அமர்ந்திருக்கிற சீதாதேவியை தன் கண்களால் காண்கிறான். சீதாதேவி அந்த மரத்தடியில் அமர்ந்திருக்கிறார்கள். அது கண்டு நிம்மதி பெருமூச்சும் மகிழ்ச்சியும் அடைந்த அனுமான் சீதாதேவியின் முன் நின்று வணங்கி, தாயே, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்க, நான் நலமே, நீ எப்படி இருக்கிறாய் என்று சொல்ல, தாயே, இது உங்களுடைய சக்தி தான், உங்களால் நான் புண்ணியமடைந்தேன், உங்கள் சக்தியால் தான் அந்த அக்னி என்னை ஒன்றும் எதுவும் செய்துவிடவில்லை, இது உங்கள் சக்தி தான் என்று சொல்லி சீதாதேவி வணங்கி எழுகிறான். சீதா சொல்லுகிறார்கள், என் இனிய வீரனே, மாருதியே, நீயல்லவா வீரன், நீயல்லவா வீரன், நீ உத்தமனிலும் உத்தமன், உன்னால் தான் இந்த காரியம் முடியும். நீ விரைந்து இப்பொழுது சென்று என் பெரிய நாதனான ராமனிடம் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லி அவர்களை முடிந்தவரை சீக்கிரம் இங்கே அழைத்து வா என்று அனுமனிடம் சொல்ல, அப்படியே செய்கிறேன் தாயே, நாங்கள் வரும் வரை நீங்கள் தைரியமாக இருங்கள், எந்த அச்சமும் பட வேண்டாம். எங்களுடைய வானரப்படை ராம லக்ஷ்மணர்களோடு இங்கு வந்து இந்த இலங்கையை அழித்து ராவணனை யமலோகத்துக்கு அனுப்பி வைத்து உங்களை மகிழ்ச்சிகரமாக மீட்டுச் சொல்வோம், தைரியமாக இருங்கள் என்று கூறி சீதாதேவியிடம் விடைபெற்று கொண்டு அங்கிருந்து செல்லுகிறான் அனுமன். சென்ற அனுமன் கடற்கரைக்கு வருகிறான். வந்தவுடன்
தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு வில்லிலிருந்து கிளம்பும் அம்பு போல மிக விரைந்து கடலை கடக்கிறான். தன் காரியம் வெற்றிகரமாக முடிந்த அந்த மகிழ்ச்சியில் கடலை கடக்கிறான். அந்த கடலை கடந்து அவன் அதே வாயு வேகத்தோடு சென்று கடலை கடந்து செல்லும் பொழுது அவனுக்கு மகேந்திர மலையினுடைய தான் இங்கிருந்து கிளம்பி புறப்பட்டு வந்தோமோ அந்த மலையின் மகேந்திர மலையுடைய சிகரம் அவனுக்கு கண்களுக்கு தெரிகிறது. உடனே அவனுக்கு மகிழ்ச்சி. மகேந்திர மலையின் உச்சியிலே போய் அவன் இறங்குகிறான். அவன் அங்கே இறங்கியவரை பார்த்த வானரங்கள், அங்கிருந்த வானர்கள், கூடியிருந்த வானரர்கள், ஜாம்பவான், அங்கதன் எல்லோரும் அவன் வருகையை கண்டு களிப்பு மிக பெற்று பெருமகிழ்ச்சியோடு ஆனந்த கூத்தாடுகிறார்கள். அனுமனை சுற்றி கொண்டு அவர்கள் அனுமனை வாழ்க என்று கத்தி அனுமனை உற்று நோக்குகிறார்கள். அனுமனை வாழ்க, ராமபக்த அனுமான் வாழ்க என்று கத்துகிறார்கள். அந்த மலையின் மீது வந்து இறங்கிய அனுமன் மற்றவர்களை காண்கிறான். அங்கதனும் ஜாம்பவானும் வந்து தழுவி கொள்ளுகிறார்கள். என் இனிய அனுமானே, ஆஞ்சநேயனே, என்ன நடந்தது என்பதை எங்களுக்கெல்லாம் விரைவாகச் சொல், எங்களுக்கெல்லாம் நன்று விரிவாகச் சொல் என்று வருகிறார்கள். அனுமன் எல்லாவற்றையும் சொல்லுகிறான். ஆனால் தான் பட்ட கஷ்டங்களையோ தான் அங்கு நடத்திய போரையோ சொல்லவில்லை. அடக்கமாக சொல்கிறான். ஆனால் அங்கிருந்த வானர வீரர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் அனுமன் உடலில் ஏற்பட்ட காயங்கள், அவள் உடலில் இருந்த தீச்சு புண்கள் மற்றவற்றை பார்த்து அனுமன் எவ்வளவு துயரத்திற்கு ஆளாயிருப்பான் என்பதை ஊகித்துக் கொள்ளுகிறார்கள். உடனே ஜாம்பவான் சொல்கிறான், வாருங்கள், எந்த தாமதமும் வேண்டாம், நாம் ராமச்சந்திர பிரபு இருக்கும் இடத்திற்கு செல்வோம் என்று அவர்களை அனைவரையும் கூட்டி அழைத்து கொண்டு ராமன் இருக்கும் இடத்துக்கு விரைகிறார் ஜாம்பவான். அனுமன் அவர்களோடு செல்லுகிறான். இதை அடுத்த பகுதியிலே ராமச்சந்திர பிரபுவை அனுமன் சந்தித்து கண்டேன் சீதையை என்று எப்படி கூறி மகிழ்ந்தான் என்பதை அடுத்த நிகழ்ச்சியிலே, அடுத்த பகுதியிலே விரைந்து காண்போம். அதுவரை நன்றி நண்பர்களே. ஜெய் ஹனுமான், ஜெய் ஹனுமான்.